கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து அதிகாலையில் கருக்களில் எழுந்து தனிமையான இடத்திற்கு போய் ஜெபித்தார் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட சங்கீதம் 40:8 மிக அழகாக சொல்லுகிறது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். ஆமென். அன்பாண்டவர்களே, வாசிக்க யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ ஆமேன் என்று சொல்லி ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு வசனம் ஒருவர், இன்னொரு வசனம் ஒருவர், இன்னொரு வசனம் ஒருவர். விழிப்பாய் இருக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது ஒரு வசனம் ஒருவர், ஒரு வசனம் ஒருவர், ஒரு வசனம் ஒருவர், இப்படியாக உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி வாசித்தீர்கள் என்றால் எல்லோருக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆர்வத்தோடு வாசிக்க முடியும். அனைவருக்கும் அவையானவர் அதை உணர்த்துகிறார். எல்லாரும் எடுத்து எந்தெந்த வசனம் 38 40 41 3 சங்கீதத்துக்குள்ளே தான் மேக்சிமம் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். உங்களை அங்கும் இங்கும் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். உங்களை அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் என்று சொல்ல அங்கெங்கெல்லாம் நீ போக வேண்டாம். சங்கீதம் 38, 39, 40, 41 இந்த 4 சங்கீதத்துக்குள்ளே தான் ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒருத்தர் ஒரு வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களை ஆண்டவரே எனக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கணும், நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே, வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பான்னு சொல்லி அவளோடு கேட்டிருக்கணும். ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். நேற்று இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த பாடலை கொடுத்தார். கேட்ட பாடல்தான், பாடிய பாடல்தான். இருந்தாலும் இந்த பாடல்களை தியானிக்கும் பொழுது சில வசனங்களை அதனோடு சேர்த்து கொடுத்தார். அந்த வசனங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறோம். வலுவற்று போயிருக்கிறோம், நொறுங்கி போயிருக்கிறோம், உள்ள கொதிப்பினால் கதறிக்கொண்டிருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், கஷ்டங்களோடு இருக்கிறோம், வியாபாரத்திலே நஷ்டம், குடும்பங்களிலே குடும்ப பாரம், பலவிதமான உடல் நோய்கள், நோக்காடுகள், இன்று பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் இருந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் எனக்காக யாவையும்
செய்து முடிக்கும் கர்த்தர் அவர் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 38:8 மிக அழகாக சொல்லும், நான் போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ளம் கொதிப்பினால் கதறுகின்றேன். நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ளம் கொதிப்பினால் கதறுகின்றேன். ஆமென். நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். இன்னைக்கு மனசுல நம்ம குப்புறத்திற்குள்ள வேதனை வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளவே வச்சு 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 கவலையோடு இருக்கிறாயா? கவலைப்படாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவரவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, நான் ஏன் இந்த சூழலில் இருக்கிறேன், எனக்கு ஏன் மட்டும் இந்த துன்பம், மற்றவர்களெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று என்னுடைய வேதனையோடு இருக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். சங்கீதம் 38:9 மிக அழகாக சொல்லும். வேறு ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 38:9. என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உனக்கு மறையவில்லை. சத்தமாய் சத்தமாய் உரத்த குரலில் வாசிங்க. மறைவாய் இல்லை. என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாய் இல்லை. ஆமென். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை. என் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் உமக்கு தெரிய மாட்டேன். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் தாங்கிக் கொள்ளுங்க. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆனால் சங்கீதம் 40:1 மிக அழகாக சொல்லும், நான் ஆண்டவருக்காக நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆமென். ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது உன் மன்றாட்டை கேட்டு உனக்கு பதிலளிக்கும் இறைவன். ஆமென். நீ பொறுமையோடு காத்திரு. நமக்குள்ள அந்த பொறுமை இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணா இன்னைக்கே எனக்கு அது நடந்துடணும், இன்னைக்கு ஜெபம் பண்ணா எனக்கு அப்பவே கிடைக்கணும், அப்படி இல்லை. நமக்கு வச்சிருக்கிற திட்டம் வேறு. எல்லாம் கொஞ்சம் தாமதிக்கும், ஆனால் செம்மையான வழி நடத்தி செல்வார். ஆமென். கொஞ்சம் தாமதம் ஆகும், ஆனால் அது எல்லாமே அந்த தாமதம் ஏன் என்று சொன்னால் சிறப்பான ஒன்றை உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். சிறப்பான ஒன்றை உனக்கு வைத்திருக்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாள் என்னை மறந்திருப்பீரோ, என்னை மறந்து விடுவீரோ
இவ்வளவு நாள் நான் இப்படி இருக்கணும் என்று சொல்லி. யார் உன்னை மறந்தாலும், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் மகளே, மகனே, இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்று செய்பவர், நன்று செய்பவர், என்று செய்பவர், நன்று செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். ஆண்டவருக்காக நீ பொறுமையோடு காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? சங்கீதம் 40:2 மிக அழகாக சொல்லுது. ஆமென். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். ஆமென். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். ஆமென். ஆமென். பொறுமையுடன் காத்திருந்தேன். வசனம் தெளிவாக இருக்கு. பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவருடைய சபத்தில் நீ பொறுமையோடு கொஞ்சம் பொறுமையை சேர்த்துக்கோ, அவ்வளோதான். உன் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் தான். கொஞ்சம் பொறுமை. நான் 10 அழகு குறிப்புகளை குறித்து சொன்னேன். அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும், நோட் பண்ணியிருப்பீங்க. 10 அழகு குறிப்புகள் வேத வசனத்திலிருந்து, முகத்திலிருந்து, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை. அதில் கடைசியில் ஒன்று சொல்வார், பொறுமையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அதனால தான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும். அவருடைய வார்த்தைக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்கு கிடைச்சதோ 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சத்தம் வரும். அது என்ன சத்தம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆமென். அதனால தான் சங்கீதம் 40:8 நாம் வாசித்தோம், என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய திருவுளம் நிறைவேற்றுவது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய விண்ணப்பங்கள் அழகாக போகிறது. முதல்ல ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 27:4 நமக்கு கொடுத்தார். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? ஆண்டவருக்கு என்ன? அதையே நான் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற, அவருடைய அழகை காண, அவருடைய சன்னிதானத்தில் தினமும் உட்கார. வாசிக்கலாமா சங்கீதம் 27:4? ஆமென். நான் ஆண்டவரிடம் ஓர் விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஓர் விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோயிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆமென். நம்முடைய விண்ணப்பம் இப்படித்தான் இருந்தது. ஒரு விண்ணப்பம் செய்தேன், நான் சபத்தில் உட்காருவேன், அவருடைய வார்த்தையை நான் கேட்பேன், அவருடைய திருவிழப்பதி நடப்பேன்னு சொல்லி. அதனால தான் நேற்று பார்த்தோம் சங்கீதம் 143:10 சொல்லப்பட்டது, இதோ உன் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். அப்போ நான் விண்ணப்பம் செய்யலாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி விண்ணப்பம் செய்யலாம். அனைத்திற்கும் விடுதலை தருகிறவர், பதில் தருகிறவர் கடவுள் ஒருத்தர் தான். ஆமென். நம்முடைய விண்ணப்பம் பல வகையாக இருக்கலாம். அனைத்திற்கும் நிறைவு செய்பவர் அவர் ஒருவரே. ஆமென். அனைத்திற்கும் முடிவு கட்டுபவர் அவர் ஒருவரே. ஆமென். எனவே ஆண்டவரே, உம்முடைய திருவிழம் என்ன என்பது எனக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய திருவிழத்தை செய்வதற்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் சொல்லித்தாங்கப்பா. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்கன்னு சொல்லி, என்னால் நடக்க முடியலப்பா,
எனக்கு ஆசையாக இருக்குதப்பா உங்கள் கூட வரணும்னு சொல்லி, உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குதப்பா. ஆமென். ஆனால் நான் விட்டுறேன்ப்பா, பாதியில் விட்டுட்டு நான் போயிடுறேன்ப்பா, எனக்கு முடியலன்னு சொல்லி நான் போயிடுறேன்ப்பா. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது என்ன? என் மகளே, என் மகனே, உன்னுடைய பழைய கால வாழ்க்கை எனக்கு தெரியும், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி என்பது எனக்கு தெரியும், நாளைக்கு உனக்கு என்ன இருக்கு அதுவும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நான் உனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான நலமான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கசப்பாக இருக்கும். ஆண்டோடைய வார்த்தையை ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது கசப்பாக இருக்கும். இதுதானே, இது நம்ம கேட்டது தானே, இது நமக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் செய்கிறோம். ஆனால் யோவான் நற்செய்தியில் நாம் நேற்று பார்த்தோம், மார்த்தாளுடைய ஜெபத்திலே. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமென். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆமென். ஆமென். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். அடுத்து அவளுக்கு விசுவாசம் இருக்கு. 22ஆம் வசனம் சொல்றா பாருங்க, இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பது எல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். என்ன சொல்ற? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். கொடுப்பார், அது கொடுப்பார் தான், எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்மள அந்த அந்த கான்ஃபிடென்ட்ல தான் இருக்கும். கடவுள் எனக்கு செய்வார், எனக்கு தெரியும். என்னை பார்த்துக்குவார், எனக்கு தெரியும். என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதான் அவ சொல்றா பாருங்க, நீ இதை நம்புகிறாயா? உயிரோடு இருக்கும் என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டா, இதை நம்புகிறாயான்னு மார்த்தாவோட கேட்கும்போது மார்த்தா சொல்லுவாங்க, ஆமாண்டவரே, நீரே மெசியா, எனக்கு தெரியும். நீரே இறைமகன், எனக்கு தெரியும். நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரர் இருந்திருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். இப்போ இயேசுடைய பிரசன்ஸ் ஆசைப்படுறாங்க, ஆனால் அந்த இயேசுகிட்ட அப்ரோச் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. இல்லையா? அல்லேலூயா. நீங்க நம்மளுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரியும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ள கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆமென். அல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுதாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இயேசு யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லுவார், மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று பரிசேயரை பார்த்து சொல்றார். அதனால தான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், ஆட்டுக்கொட்டில் பற்றிய உவமையிலே, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவுக்கு நன்றி. இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவை எனது குரலுக்கு செவி சாய்க்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். ஏற்படும். ரொம்ப அழகா சொல்லுவார்.
ஏனென்றால் யோவான் 10:5 சொல்லப்பட்டது, அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. ஆண்டுடைய குரலுக்காக காத்திருக்க. ஒரு ஜெபம் பண்ணிட்டோம்னா, ஒரு விண்ணப்பம் வச்சுட்டோம்னா, we have to wait, பொறுமையோடு காத்திருக்கணும். அவருக்கு என்ன பதில் எனக்கு கொடுக்க போறார். அந்த வாசகம், இறை வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வாசகம், அதனால தான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லுவேன், நிறுத்தி ஒரு வசனத்தில் 4 சென்டென்ஸ் இருக்குன்னா 4 முடிச்சா வாய்க்கூடாது. பிரித்து வாசிக்கும் பொழுது உண்மையான வெளிச்சத்தில் உள்ள மறை உண்மைகள் நமக்கு தெரியும் அன்பார்ந்தவர்களே. அதனால தான் நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆடுகளை எனக்கு தெரியும். எந்த ஆடு வீக்னஸ்ஸு, எந்த ஆடு சக்தியாக இருக்குது, எந்த ஆடு நல்லா புஷ்டியாக இருக்குது, எந்த ஆடு எப்படி இருக்குது, எந்த ஆடை எப்படி அதை தட்டி கொடுத்தா எப்படி வரும் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் பலம் எல்லாருக்கும் தெரியும். தட்டி கொடுத்து ஆட்டுகளை மேய்க்கிறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து ஆடுகளை அழைத்து செல்கிறார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆனால் கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. கூலிக்கு ஏதோ வந்தோம் போனோம், பார்வையாளராக வந்தோம், பார்வையாளராக சென்று விட்டோம். மிக அழகாக சொன்னார். எனக்கு இது ஒரு புதிய அனுபவம். நேற்று ஒரு சகோதரி வந்தார். இத்தனை வருஷம் ஆச்சு. அநேக ஜப கூட்டங்களில் இருக்கிறார்கள், ஜபத்தில் இருக்கிறார்கள், கோவிலிலே உள்ள எல்லா சேனைகளிலும் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் இருக்கிறாங்க. அந்த அனுபவம் ஒரு புதிய அனுபவம் என்று சொன்னார்கள். அந்த புதிய அனுபவத்தை தான் இயேசு எம்மாவுஸ் சீடர்கள் மத்தியிலே சொல்லிக் கொடுத்தார். எம்மாவுஸ் சீடர்களுக்கு விளக்கி கூறுகிறார். மறை உண்மைகளை தொடக்க நூலிலிருந்து இயேசுடைய உயிர்ப்பு வரைக்கும் சொல்றார். இறைவாக்கினர் மூலமா ஒவ்வொரு காரியத்தை அப்படியே நடந்து வரும்போதே கதையாக சொல்லி முடிச்சிட்டார். அப்போதான் எம்மாவுஸ் சீடர்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பற்றி எரியணுங்க. நெருப்பா இருக்கணும், நெருப்பா அப்படியே பவரா இருக்கணும். நீ ஒரு வார்த்தை வாசிச்சுட்டு அடுத்த வார்த்தை வாசிக்கிறதுக்குள்ள சொங்கி போயிடுற, சோம்பேறி ஆயிடுற. சரி, யாரோ வாசிக்கட்டும், யாரோ படிக்கட்டும். அப்படி அல்ல, இயேசுவோடு உரையாடி கொள்ள வேண்டும். பொழுதை கழிப்பதற்கல்ல, அவரோடு கழிக்கணும். பொழுதை போக்குவதற்கல்ல, அவரோடு பொழுதை கழிக்க வேண்டும், அவரோடு உரையாடணும். அந்த சமாரிய பொண்ணு எப்படி பேசுவா? 12 மணிக்கு வயசு பையன், 30 வயசு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த அம்மாட்ட பேசுறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மெதுவா பேசி அந்த அம்மாவுடைய ஹிஸ்டரி பூரா சொல்லிட்டார். உடனே அந்த அம்மாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. போயிட்டாங்க. சமாரியருக்கும் அத்தனை பேர் என்னுடைய லைஃப்பை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. வந்து பாருன்னு அவங்க வராங்க. வந்து பார்த்தது சொல்கிறாங்க, நீ சொல்லதால் நாங்கள் நம்பவில்லை, நாங்கள் இப்பொழுது நேராக நாங்களே கண்டோம். அத்தனை சமாரிய தேசத்தில் உள்ள பிள்ளைகள் மனம் மாறினார்கள் ஒரு பெண்ணின் வழியாக. அல்லேலூயா. அந்த சமாரிய பெண் இல்லை என்றால் அந்த சமாரிய ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு ரட்சிப்பு இல்லை. ஒரே ஒரு பெண். நாமும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கோம். ஆண்டவருக்கு நிறைய பெண் சீடர்கள் தான் இருந்தாங்க. பெண் சீடர்கள் தான் ஆண்டவர் கூட சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஆண் சீடர்களை பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர் தான். அதில் ஒருத்தர் ஓடி போயிட்டான், துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனாலும் அந்த 12 குலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்தியாவை தேர்ந்தெடுத்து அந்த 12 சீடர்களை கடைசி வரைக்கும் ஆண்டவர் வச்சுட்டு போனார். அல்லேலூயா. காட்டி கொடுத்தவன் ஓடி போனாலும் கூட ஆண்டவருடைய திருவிழா அந்த 12, அவர் போட்ட நம்பர் 12 இருக்கணும்.
ஆமென். அந்த 12 ஆண்டவர் பூர்த்தி பண்ணுவார். ஆமென். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டு அருளினார். ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்படி? முதலாவது சங்கீதம் 42 அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளியே கொண்டார். வெளிக்கொணர்ந்தார். முதல்ல நம்ம ஏதோ குழியில கிடந்தோம், அங்கிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த குழி எப்படி இருந்தது? சேறு நிறைந்த பள்ளம், பள்ளமாய் இருந்தது. சேறு நிறைந்த பள்ளமா இருந்தது. அந்த குழி சாதாரண குழி கூட இல்ல, சேறு நிறைந்த பள்ளமா இருந்தது. அங்கிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறார். ஆமென். அங்கிருந்து தூக்கி எடுத்து உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு? கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்க செய்தார். ஆமென். கற்பாறை மேல கால் ஊன்றி வலிக்கிறாது, வலிக்கூட. ஐயோ, பாறை மேல நின்னா நான் விழுந்துருவேனா? தாவீது சவுல் துரத்தும் போது ஓடுறாரு, பாறை மேல போய் இடிச்சு விழுந்து அங்க ஓடுறாரு, ஓடவே முடியல. அப்போ அங்கே ஒரு மான் அப்படி துள்ளி குதிச்சு ஒரு பாறையில் இந்த ஒரு பாறையில் தப்புது. அதை பார்க்குறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த மான்களின் காலை போல எனக்கு ஆக்குங்கப்பா, நான் ஓடி ஓடி தளர்ந்து போனேன் என்று சொல்லி கேட்குறார். ஆமென். அல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்துட்டாரு. அந்த குழி எப்படி இருந்தது? சேறு நிறைந்த பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்துறாரு. அந்த குழி சாதாரண குழி அல்ல. அங்கிருந்து தூக்கி உன்னை கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்க செய்கிறார். உன் காலடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க அந்த வசனத்துக்குள்ள. நம்ம ஏனோ தானமோ என்று வாசித்து விட்டு போகிறோம். அதனாலதான் 3ஆம் வசனம் சொல்லுது, புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்ன தாங்கியது அன்பு இயேசுவே. நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், உங்க கிருபை என்ன தாங்கியது என் அன்பு இயேசுவே. நான் நடக்க முடியாம இருந்தேன், நான் நடக்க முடியாம இருந்தப்பா, நான் தடுமாறு நிலையில் இருந்தேன்ப்பா. நான் தடுமாறும் போதும் என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. நீ தடுமாறும் போதெல்லாம் உன்னை தாங்கிக் கொள்வார். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. எப்படி? என்னுடைய பாதைகள் கரடுமேடாக இருந்துச்சு, முட்களாக இருந்துச்சு, பாதை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனை, எப்படியோ இருந்தேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டு அருளினார். பதில். ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போம். அதனால தான் சங்கீதம் 40:16 மிக அழகாக சொல்லும், உம்மை தேடுவோர் அனைவரும் ஆண்டவரை யாரெல்லாம் அதிகாலையில் தேடுறீங்களோ எப்படி இருப்பாங்க? மகிழ்ந்து களி கூறுவார்கள். மகிழ்ந்து களி கூறுவார்கள். இஷ்டப்பட்டு வரணுங்க, கஷ்டப்பட்டு வரக்கூடாதுங்க. ஆமென். அதிகாலையில் ஆண்டவர் சமயத்தில் நீ இஷ்டப்பட்டு வரணும், கஷ்டப்பட்டு ஐயோ எந்திரிக்கணுமான்னு ஒரு முணுமுணுத்து கொண்டு
முணுமுணுப்பு தாங்க நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஐயோ, இந்த முணுமுணுப்பு இருக்கக்கூடாது. சாக்கு போக்கு சொல்கிறோம், அது இல்லை இது இல்லை, பழக்கம் இல்லை, எந்திரிக்க முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போகணும், 5 மணிக்கு முகூர்த்தம்னா என்ன செய்வான்? 4 மணிக்கு எழுந்திரிச்சு அழகாக உடுத்தி பட்டு புடவெல்லாம் கட்டி, இதை கட்டலாமா அதை கட்டலாமா அதை கட்டலாமா, இந்த செயின் போடலாமா அந்த செயின் போடலாமா, இந்த நெக்லஸ் போடலாமா அந்த நெக்லஸ் போடலாமா, எல்லாம் சீவி சிங்காரிச்சு 5 மணிக்கு முகூர்த்தம்னா 4:30கெல்லாம் அங்கே போய் நிற்குமே. ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு பழக்கம் இல்லையே, முடியலையே. ஆண்டவரை தேடுவோர் அனைவரும் அவரில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்பவர்கள் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று எப்போதும் சொல்லுவார்கள். ஆமென். அவருடைய சமூகத்தடி வந்துச்சுன்னா போதும். அதனால தான் சங்கீதம் 40:5 சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே எண்ணிருந்தவற்றை நீர் எனக்கென செய்துள்ளீர். எண்ணிறந்தவற்றை நீர் எனக்கென செய்துள்ளீர். ஆமென். எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். மியூட் போடாதவங்க தயவுசெய்து மியூட் போட்டுக்கோங்க. எண்ணிறந்த காரியங்களை எனக்கு செய்துள்ளீர், உமக்கு நிகரானவர் எவரும் இலர். என் கடவுளே, உம் அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. ஆமென். உம் அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாகில் அவை எண்ணிலடங்கா. எண்ணவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யறாருங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யறாரு, ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதம் செய்யறாருங்க. அதை விசுவசிக்கிறதுக்கு தான் ஆமென். ஆமென். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க இயேசுவே, தாங்கி கொண்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அதனால தான் சங்கீதம் 34:8 சொல்லுகிறது. சங்கீதம் 34:8. ஆமென். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆமென். அவ்வளோதான், கான்செப்ட் ஓவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அதிகாலையில் வந்து பாருங்க, வந்து பாருங்க, ஆமென். வந்து பாருங்கள். அவ்வளோதான், வந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.